Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேலைக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் உண்டாக வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியங்களுக்கும் எந்த அளவுக்கு சபைக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். எந்த அளவினால் அளக்கப்படுறீங்களோ அதே அளவினால் என்ன பண்ணும்? அளக்கப்படும் என்று சொல்லுகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் நம்ம காணிக்கை கொடுப்பதிலே ஷார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? இல்லைன்னா தள்ளி போடுறோம். இல்லை என்று சொன்னால் இது ஏன் கொடுக்கணும், இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக எண்ணங்கள் வருது. பிசாசு அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுறான்? போடுகிறான். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உண்டு. அதாவது பிசாசு ஆலயத்துக்கு போனானா, அந்த ஆராதனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறான். அப்போ அந்த ஆராதனையை பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல ஆராதனை போய் கொண்டு இருக்கிறது, நல்ல துதி பாடல்கள்லாம் போயிட்டு இருக்குது. இவனும் கையை தட்டிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்? பாடிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஜெப நேரம் வருது. ஜெப நேரத்தில் கொஞ்சம் போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது? அப்படியே யோசிச்சுட்டு போகலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறான். பிரசங்கம் வந்துச்சு, அந்த பிரசங்கத்தையும் கேட்டான். அப்புறமா அந்த சபையில் சொன்னாங்க, கொடுக்கிற நேரம் தேவனுக்காய் கொடுக்கிறது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி காணிக்கை எடுக்க போகிறோம் இப்போ அப்படின்னும் போது பிசாசு அங்கேருந்து இன்னொரு பிசாசு பார்த்து போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? கிளம்பி போயிட்டானா. அப்படின்னா பிசாசு தேவனுக்கு கொடுப்பதை விடுவதில்லை. எப்படியாவது தடை பண்ணுவான். எதையாவது செஞ்சு உங்களை என்ன பண்ணுவோம்? உங்கள் குறை சொல்லி இதை செஞ்சு அதை பண்ணி, இல்லை எதுக்கு அவருக்கு கொடுக்கணும், அந்த ஊழியக்காரையும் கொடுக்கணும், இந்த ஊழியக்காருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை என்ன பண்ணுவான்? சொல்லி நீங்கள் கொடுப்பதை தடுத்து நிறுத்துருவான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்கறது பெருசு இல்லை, ஆனால் கொடுக்கிற மனசு இருக்கான்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு வைத்த அன்பு என்ன என்பது தான். இப்போ ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம். இப்போ நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னா எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து, இல்லை ஒரு நண்பனை நேசிக்கிறோன்னே வாடா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய அன்பை ஒரு வெளிப்பாடு நம்ம ஏதாவது ஒரு கொடுத்து என்ன பண்ணுறோம்? அதுதான் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வெளிப்பாடு. நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ ஆண்டவர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் கொடுக்கறது ஆண்டவர் திருப்பி எப்படி கொடுக்குறாருன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எப்படியா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ நம்ம கிச்சனில் சர்க்கரை வாங்குகிறோம், உப்பு வாங்குகிறோம், மிளகா தூள் வாங்குகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல. அப்போ அந்த பாட்டிலில் நம்ம போடுறோம். போடும் பொழுது நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இல்லை அந்த கவரில் மிச்சம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாக்ஸை குலுக்கி தட்டி அப்புறம் என்ன பண்ணுவோம்? போடுவோம். திருப்பி குலுக்கி தட்டி ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் தட்டி 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 என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா? அதே போல தான் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, அவருடைய ஊழியங்களுக்கு சபைக்கு கொடுக்கும் பொழுது அவர் திருப்பி என்ன பண்ணுவாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் அன்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்துருச்சுல்ல, நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, அதை ஆண்டவர் அங்கீகரித்து அவர் திருப்பி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறார். நீங்க இவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவுதான், இவ்வளவு கொடுக்கணும்பானா ஆண்டவர் திருப்பி அவ்வளவு அப்படின்னு இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் திருப்பி உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, நீ கொடுத்ததை, நீ ஊழியம் செஞ்சதை மறந்து போக அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி செய்வார். திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நீ திருப்பி தருவேன் என்று சொன்னது போல அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. எல்லா தீங்குக்கும் கர்த்தரை விலக்கி காத்தருளி தேவ ஆசீர்வாதத்தினால் அன்பு பிள்ளைகளை நிரப்பும்படியே நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரை நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தடைகளை உடைத்து போட்டு தேவ ஆசீர்வாதத்தினாலே நடத்தி அந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள ஆசீர்வாதத்தின் சம்பூரத்தினால் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார்.